அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதனா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம்ம 75வது சூறாவான அல் கியாமா, மறுமை, இது மக்காவில் அருளப்பெற்ற சூறா. இதில் மொத்த வசனங்கள் எத்தனை? 40 இருக்குது. அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்ம 1லேருந்து 19 ஆயத்துக்கள் பார்த்துருக்குறோம். அதை ஒரு தடவை மீட்டி பார்த்துடலாமா? என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லா உக்கசிமோ பியௌமில் கியாமா, மறுமை நாளின் மீது சத்தியம் செய்கிறேன். வலா உக்கசிமோ பின் நஃப்ஸில் லவ்வாமா, பழிக்கின்ற ஆன்மாவின் மீது சத்தியம் செய்கிறேன். 2 விஷயங்கள் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியம் செஞ்சுட்டு, அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா, மனிதன் எண்ணுகிறானா அவனுடைய எலும்புகளை அவை உக்கி போன பின்னர் அறவே நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம், அதை நமக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறானா? பலா காதிரீன அலா அன்னு சவ்விய பனானா, ஏன் முடியாது? அவனுடைய விரல் நுனிகளை கூட முன்பு இருந்தவாறு சரியாக அமைப்பதற்கு நாம் ஆற்றலுடையவர்களாவோம். பல் யுரீதுல் இன்சானுலி யஃப்ஜுர அமாமா, மாறாக மனிதன் தனது வருங்காலத்திலும் பாவம் செய்வதற்கே நாடுகின்றான். எஸ் அலு ஐயான யௌமுல் கியாமா, மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறான். ஃபஇதா பரிகல் பசர், பார்வை திடுகிட்டு திகைத்து விட்டால். வஹசஃபல் கமர், இன்னும் சந்திரன் ஒளியிழந்து விட்டால். வஜுமியா ஷம்சு வல் கமர், சூரியனும் சந்திரனும் ஒளி இல்லாமல் ஒன்று சேர்க்கப்பட்டு பூமியில் எரியப்பட்டால். யகூலுல் இன்சானு யௌம இதின் ஐனல் மஃபர், அந்நாள் மனிதன் சொல்வான், தப்பிக்கும் இடம் எங்கே அப்படின்னு கேட்பான். கல்லாலா வசர், அவ்வாறல்ல, தப்பித்து ஓட அறவே முடியாது, பாவிகளுக்கு பாதுகாப்பான இடம் ஏதும் இருக்காது. இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர், அந்நாள உமது இறைவன் பக்கம்தான் இறுதியாக நிலையான தங்குமிடம் இருக்கிறது. யுனப்பஉல் இன்சானு யௌம இதிம் பிமா கத்தம வ அஹர், மனிதன் அந்நாளில் தான் முந்தி செஞ்சதையும் பிந்தி செஞ்சதையும், அதாவது பழைய புதிய செயல்கள் அனைத்தையுமே அவனுக்கு அறிவிக்கப்படுவான். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, மாறாக மனிதன் அவனுக்கே சாட்சியாக இருப்பான். அவன் செஞ்ச செயல்களுக்கு அவனது உறுப்புகளை அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். வலவ் அல்கா மஆதீரா, அவன் தனது காரணங்களை எல்லாம் சொன்னால் கூட அவனிடமிருந்து அவை ஏற்கப்படாது. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹ், நபியே, இதை நீர் அவசரமாக மனனம் செய்வதற்காக இதை ஓதுவதற்கு உமது நாவை அசைக்காதீர். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, நிச்சயமாக அதை உமது உள்ளத்தில் ஒன்று சேர்ப்பதும் அதை உமக்கு ஓத வைப்பதும் நம் மீது கடமையாகும். ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, இதை நாம் ஓதினால் அது ஓதப்படுவதை நீர் பின்தொடர்வீராக, செவிதாழ்த்தி கேட்பீராக. சும்ம இன்ன அலைனா பயானா, பிறகு நிச்சயமாக அதை விவரிப்பது நம் மீது கடமையாகும். கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிலா, இன்ஷா அல்லாஹ் இப்போது 20லேருந்து 25 ஆயத்துக்கள் வரைக்கும் பார்க்க போகிறோம். கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிலா வ ததரூனல் ஆஹிரா உஜூஹுன் யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா வ உஜூஹுன் யௌமஇதின் பாசிரா ததுன்னு அன் யுஃஅல பிஹா ஃபாகிரா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம 20லேருந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதாவது சூரத்துல் கியாமா 75வது சூரா. இதில் 40 ஆயத்துக்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்றைக்கி 20லேருந்து 25 வரைக்கும் பார்க்க போகிறோம். கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, கல்லா அப்படி கிடையவே கிடையாது, அவ்வாறல்ல. பல் மாறாக, துஹிப்பூன நீங்கள் நேசிக்கிறீர்கள், அல் ஆஜிலா
அல் ஆஜிலத்த, அதாவது உலக வாழ்க்கையை. எதை நேசிக்கிறீங்க? அல் ஆஜிலத்த, உலக வாழ்க்கையை. எனினும் மனிதர்களே, நிச்சயமாக நீங்கள் அவசரப்படுவதையே பிரியப்படுகிறீர்கள். அதாவது இதுக்கு முன்னாடி ஆயத்துக்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த குர்ஆனை வானவரிடமிருந்து மனனம் செய்வதற்காக அவசரப்பட்டு உமது நாவை நீர் அசைக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதில் நபியை எதில் அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறான்? குர்ஆனை மனனமிடுறதில் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மனிதர்களை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இன்னும் மனிதர்கள் எதில் அவசரப்படுறாங்க? அதாவது அவசரப்படுறத பிரியப்படுறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மையை விரும்புகிறாங்க. அடுத்த ஆயத்தில் 21 அல்லாஹ் சொல்கிறான், வ ததரூனல் ஆஹிரா. வ ததரூன அப்படின்னா விட்டு விடுகிறீர்கள். எதை விட்டு விடுறீர்கள்? அல் ஆஹிரத, மறுமையை. ஆகவே தான் இம்மையை பற்றி கொண்டு மறுமையை விட்டு விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போது இம்மையை விரும்புகிறாங்க, மறுமையை கைவிட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹான தஆலா இந்த ஆயத்துக்களில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அதாவது இந்த மனித குலம் என்ன பண்ணுது? இமீடியட்டாக, அல் ஆஜிலத்தை அப்படிங்கிறது இமீடியட்டாக, உடனே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்மை. அப்போது அல்லாஹ் சுப்ஹான தஆலா கல்லா, அப்படி கிடையாது, அவ்வாறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மறுமையில் நீங்கள் எழுப்பப்பட மாட்டீங்க, உங்களுடைய செயல்களுக்கு உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்க. அப்படி கிடையாது, அது உண்மையான நிலவரம் கிடையாது. மாறா நீங்கள் அவசரமான, அதாவது இமீடியட்டான இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் நேசிக்கிறீங்க. ததரூனல் ஆஹிரா. ததரூன அப்படின்னா விட்டுடுறது, நெக்லெக்ட் பண்ணுறது, கைவிட்டுறது. எதை? ஆஹிராவை, ஹியர் ஆஃப்டரை, மறுமையை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹான தஆலா சொல்லி காமிக்கிறான், அவங்களோட இலக்கு அப்படிங்கிறது எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவசரமான இந்த உலகத்தை நோக்கி தான் இருக்குது. அவங்க மறுமை விஷயத்தில் கவனமே இல்லாமல் அலட்சியமானவங்களாக இருக்கிறாங்க. மறுமையினால் ஏற்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹான தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுஜூஹு யௌமஇதின் நாதிரா. அதாவது அந்நாளில் சில முகங்கள் செழிப்பாக பிரகாசமாக இருக்கும். அந்த நாளில் சில முகங்கள் எப்படி இருக்குமா? செழிப்பாக இருக்கும். அதாவது உஜூஹுன் அப்படிங்கிறது சில முகங்கள். யௌமஇதின், அந்த நாளில், நாதிரா, செழிப்பாக இருக்கும். அந்த நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் செழிப்பாக இருக்கும். அதாவது பொலிவுற்று இருக்கும். நாதிரா அப்படின்னா பொலிவாக இருக்கிறது, பொலிவு அப்படின்னு அர்த்தம். நவராத் அப்படிங்கிறது பொலிவு. அப்போது நாதிரா அப்படிங்கிறது பொலிவுற்று இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதாவது அடுத்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இலா ரப்பிஹா நாதிரா. இலா ரப்பிஹா அப்படின்னா தமது இறைவனை, நாதிரத்துன் அதாவது பார்த்து கொண்டிருக்கும். இதில் நாதிரா அப்படிங்கிறது நதரா அப்படிங்கிறது பார்க்குறது. தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அதாவது இது யாரை, எந்த மனிதர்களை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆஃப் பாரடைஸ், சுவனவாசிகள் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக அவங்க அவங்களுடைய கிரியேட்டரை, அவங்களுடைய ரப்பை மறுமை நாளில் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 ஆயத்துக்களில் சொல்லி காமிக்கிறான். வுஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அதாவது அவை தம் இறைவனை நோக்கும். எப்படி நோக்கும்? கண்கூடாக பார்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை மறுமையில் பார்ப்பீங்க. இறை நம்பிக்கையாளர்கள் மறுமையில் அல்லாஹ்வை கண்கூடாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத நிறைய ஹதீஸுகளில் நம்மளால் பார்க்க முடியுது. சுப்ஹானல்லாஹ்.
மக்களில் சில பேர் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மறுமையில் நாங்கள் வந்து எங்கள் இறைவனை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மேகமூட்டம் இல்லாத நிலையில் சூரியனையும் சந்திரனையும் காண்பதில் உங்களுக்கு சிரமம் எதுவும் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மக்கள் என்ன சொன்னாங்க, சிரமம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் இவ்வாறே உங்கள் இறைவனை மறுமையில் காண்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பௌர்ணமி இரவில் முழு நிலவை கூர்ந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த நிலவை வந்து நெரிசல் இல்லாமல் பார்க்கறது மாதிரியே நிச்சயமாக உங்கள் இறைவனை மறுமையில் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனவே சூரியன் உதிக்கும் முன்னருள்ள தொழுகையும் சூரியன் மறையும் முன்னருள்ள தொழுகையும், அதாவது ஃபஜ்ரிலும் அசர்லையும் உறக்கம்லாம் இல்லாமல் தூங்காமல் எதுக்குமே ஆட்படாமல் உங்களால் இயலுமா இருந்துச்சுன்னா அப்படியே செய்யுங்க, இறைவனை நீங்கள் தரிசிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லை, என்ன வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 2 சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் பாத்திரங்களும் இதர பொருட்களும் பொன்னால் ஆனவையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தங்கத்தால் ஆனவையாக இருக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு 2 சொர்க்கங்களும் இருக்குது, அதில் பாத்திரங்களும் இதர பொருட்களும் வெள்ளியால் ஆனது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கவங்க அல்லாஹ்வை பார்ப்பாங்க. அதில் அதாவது அவங்க அதாவது அல்லாஹ் மேலே உள்ள பெருமை அப்படிங்கிற மேலாட தவிர வேறு எந்த தடையுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு என்ன தெரியுமா சொன்னாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைஞ்சு விடும்போது அவர்களிடம் உயர்ந்தோன் அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக ஏதேனும் வழங்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறான். சொர்க்கம் கிடைக்கிறதே நமக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம், அதுவே நம்மளுடைய பெரிய ஒரு லட்சியம், இலக்கு. சுப்ஹானல்லாஹ். அது கிடைச்சதுக்கு பிற்பாடு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுவானவாசிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இறைவா, நீ எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா, எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்யவில்லையா, இதை விட கூடுதலாக எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய திரையை விலக்கி அவங்களுக்கு தரிசனம் தருவான். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹிஜாபை விலக்கி அவங்க பார்க்குற மாதிரி அவங்களுக்கு காட்சியளிப்பான். இறைவனை காணும்போது அவங்களுக்கு அவனை காண்பதை விட மிகவும் விருப்பமானது வேறு எதுவும் வழங்கப்பட்டிருக்காது. அப்போது நம்மளுடைய அல்டிமேட்டான கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வை பார்க்குறது தான். சுப்ஹானல்லாஹ். அதுதான் நம்மளுடைய கூடுதல் நன்மையாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதுதான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய கூடுதல் நன்மையாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது சூறால 26வது ஆயத்தில் சொல்கிறான், நன்மை புரிந்தோருக்கு அவன் பிரதிபலனும் அதை விட கூடுதல் நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த கூடுதல் நன்மை அப்படிங்கிறது அல்லாஹ்வை பார்க்குறது தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இறை நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்ஸு, அதாவது முஃமின்கள் மறுமை பெருவெளிகளிலையும் சொர்க்கத்து பூஞ்சோலைகளிலையும் அல்லாஹ்வை பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். இது வந்து ஹதீஸுகளில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, தினமுமே 2 முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்சி அளிப்பான். அதாவது சொர்க்கவாசிகளுக்கு ஆக கடைசி தரத்தில் உள்ளவர் அவங்களுக்கு கூட 2000 ஆண்டுகள் பயண தொலைவு கொண்ட தமக்கு உடமையான நிலப்பகுதியை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்மை பகுதியையும் பார்க்குறது மாதிரியே கடைக்கோடி பகுதியையும் பார்ப்பாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிறத பார்க்குற மாதிரியே தூரத்தில் இருக்கிறத கூட பார்ப்பாங்க. அவங்களுடைய மனைவியர், உறவுகள், பணியாளர்கள் அவங்களையும் அவங்க பார்ப்பாங்க. சொர்க்கவாசிகளை ஆகச்சிறந்த தரத்தில் இருக்கக்கூடியவங்க தினந்தோறுமே 2 முறை அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது அந்நாளில் சில முகங்கள் பொலிவோடு, அதாவது வனப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து அந்த வனப்போடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவை வந்து தம் இறைவனை நோக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த முகங்கள் வந்து படைத்தவனை பார்க்கும். அப்படி படைத்தவனை பார்க்கையில் அது வந்து பொலிவோடு இருக்கிறது யதார்த்தம் தானே அப்படின்னு அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்.
அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இந்த ஒரு நிலைமை மக்களுக்கு இருக்கும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது அது வந்து இந்த நாவிரா அப்படிங்கிறது வந்து அந்த ஃபேஸஸ், அந்த சில முகங்கள், சம் ஃபேஸஸ் எப்படி இருக்கும் அந்த நாளில் ரொம்ப பொலிவாக இருக்கும், ஸ்ப்ளெண்டிடாக, அதாவது ரொம்ப வந்து பொலிவாக இருக்கும், ரேடியண்ட்டாக இருக்கும், க்ளோயிங்காக இருக்கும், அதாவது கூடுதல் நன்மை தரக்கூடியதாக டிலைட்டடாக இருக்கும். சுபஹானல்லாஹ். ஸோ அப்படி ஒரு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அந்த 10வது ஆயத்தில் 26வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடியது, நல்லறம் புரிந்தவர்களுக்கு மிக அழகிய கூலியும் இறை அருளில் இன்னும் அதிகமும் உண்டு. அவர்களுடைய முகங்களை எவ்வித கவலையும் இழிவும் சூழாது. அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஜியாதா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது ஜியாதா அப்படின்னா எக்ஸ்ட்ரா, கூடுதல் நன்மை அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பொலிவான முகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது 26, 27வது ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொலி விளக்கக்கூடிய சில முகங்களை பற்றி சொல்லி காமிக்கிறான். அது என்ன? வ உஜூஹுன் யௌமஇதின் பாஸிரா. வ உஜூஹுன் அப்படிங்கும்போது இன்னும் சில முகங்கள், யௌம இதின் அந்நாளில் பாஸிரா கருத்து காய்ந்து போயிருக்கும். ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்களோ துக்கத்தால் சுண்டி இருக்கும். அதாவது துக்கத்தால் சுண்டி இருக்கும், அந்நாளில் சில முகங்கள் கருத்து காய்ந்து போயிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்படிப்பட்ட முகங்களா அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் சில முகங்கள் அந்நாளில் பொலிவிழந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களே நினச்சிக்குவாங்க, உறுதியாக நம்பியிருப்பாங்க. எப்படி? என்னத்தை? பேரழிவு நேரம் போகுது அப்படிங்கிறத உறுதியாக நம்பியிருப்பாங்க. இப்படிப்பட்ட முகங்கள் யாருடைய முகங்கள்? பாவிகளுடைய முகங்கள். மறுமையினால் இவங்களுடைய முகங்கள் தான் பொலிவிழந்து இருக்கும், பொலிவிழந்து இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பாசிரா அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இதுக்கு வந்து பொலிவிழந்து இருக்கும்னு ஒரு அர்த்தம், கடுகடுப்பாக இருக்கும்னு ஒரு அர்த்தம், நிறம் மாறி போயிருக்கும்னு ஒரு அர்த்தம், சிடுசிடுன்னு இருக்கும்னு ஒரு அர்த்தம், நமக்கு பேரழிவு நேரப்போகுது அப்படின்னு அதை நம்பி இருக்கக்கூடியது, உறுதி கொண்டு இருக்கக்கூடியது அர்த்தம். பேரழிவு அப்படிங்கிறது வந்து ஃபாக்கிரா அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்கள், 25வது வசனத்தில் ததுன்னு ஐயு ஃபஅல பிஹா ஃபாக்கிரா. ஃபாக்கிரா அப்படின்னா கடுமையான ஒரு பிரச்சனை, பேரழிவு, பேராபத்து, தீங்கு, தாம் அடைய போகிறோம் அப்படிங்கிறத உறுதி கொள்ளக்கூடியது, நம்ம வந்து நரகத்தில் நுழைய போகிறோம் அப்படிங்கிறத நம்பக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஃபாக்கிரானா. அப்போது ததுன்னு அப்படின்னா அறிந்து கொள்ளும், நினச்சிக்கும், திங்க் பண்ணிக்கும். ஐயஃபஅல நிகழப்போகிறது என்று, பிஹா அதற்கு, ஃபாக்கைரா கடுமையான ஒரு பிரச்சனை, இடுப்பை ஒடிக்கும் ஒரு பேராபத்து தம் மீது ஏற்பட போவதாக அவை உறுதி கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போது இதில் வந்து அதற்கு கடுமையான ஒரு பிரச்சனை நிகழப்போகிறது என்று அறிந்து கொள்ளும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதாவது அந்த நாளில் சில முகங்கள், சம் ஃபேஸஸ் எப்படி இருக்குன்னா பாசிராவாக இருக்கும், ஆனால் சில முகங்கள் ஃபாக்கிராவாக இருக்கும். அதாவது அந்த பாவிகளுடைய முகங்கள் ஃபாக்கிராவாகவும் பாசிராவாகவும் இருக்கும். அதாவது அது வந்து நினச்சிட்ருக்கோம் நமக்கு வந்து பேராபத்து நிகழ போகுது, பெரிய ஒரு டிசாஸ்டர், ஒரு ஈவில், நம்ம வந்து அழிய போகிறோம், டெஸ்ட்ராய் ஆக போகிறோம், நம்ம வந்து ஹெல்ஃபயருக்குள்ளார நரகத்துக்குள்ளார என்ட்ராக போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்மாக கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல இம்ரானில் 106வது வசனத்தில் சொல்கிறான்,
தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னர் தங்களுக்குள் பிரிந்து அவற்றுக்கு முரண்பட்டவர்களைப் போல் ஆகிவிடாதீர்கள். சில முகங்கள் வெண்மையாகின்ற, சில முகங்கள் கருக்கின்ற நாளில் அவர்களுக்கு பெரிய வேதனை உண்டு. ஆக முகங்கள் கருத்தவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பின்னர் நிராகரித்தீர்களா? ஆகவே நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தால் வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 80ல் 38லேருந்து 42 வரைக்கும், அதாவது சூரத்துல் அபஸால 38லேருந்து 42 வரைக்கும் உஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா, அதாவது அந்நாளில் சில முகங்கள் ஒளிரக்கூடியதாக இருக்கும். தாஹிகத்தும் முஸ்தபுஷிரா, அவை சிரித்தவையாக நற்செய்தி பெற்றவையாக இருக்கும். வ உஜூஹு யௌமஇதின் அலைஹா கபரா, அந்நாளில் இன்னும் சில முகங்கள் அவற்றின் மீது புழுதி இருக்கும். தரஹகுஹா கதரா, கருமை அவற்றை மூடிக்கொள்ளும். உலாஇக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, இவர்கள்தான் பெரும் பாவிகளான நிராகரிப்பாளர்கள் ஆவர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்கெல்லாம் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லை, 88ல் 2லேருந்து 4 வரைக்கும், அதாவது சூரத்துல் காஷியால பார்த்தீங்கன்னா உஜூஹு யௌமஇதின் ஹாஷிஆ, அதாவது நிராகரிப்போரின் முகங்கள் அந்நாளில் இழிவடையும். ஆமிலத்துன் நாசிபா, அவை தண்டனை அனுபவிக்கும், வேதனையால் சிரமப்பட்டு களைப்படையும். அவை உலகத்தில் வாழும்போது பாவங்களை நன்மையென எண்ணி செயல்பட்டவை, அவற்றில் உறுதியாக இருந்தவை, அவற்றை செய்வதில் களைத்தவை. தஸ்லா நாரன் ஹாமியா, அவை கடுமையாக எரியக்கூடிய நெருப்பில் பற்றி எரியும். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, கொதிக்கக்கூடிய ஊற்றிலிருந்து அவற்றுக்கு நீர் புகட்டப்படும். லைசலஹும் தஆமுன் இல்லா மின் தரீ', அவற்றுக்கு அவர்களுக்கு முட்களை உடைய விஷச் செடிகளிலிருந்தே தவிர வேறு உணவு இல்லை. லா துஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ', அது அவர்களை கொழுக்க வைக்காது, அவர்களின் பசியை போக்க பலனளிக்காது. உஜூஹு யௌமஇதின் நாஇமா, நம்பிக்கையாளர்களின் முகங்கள் அந்நாளில் இன்புற்றிருக்கும். லீசஐஹா ராதியா, தன் செயலுக்காக திருப்தி அடைந்திருக்கும். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, அவை உயர்வான சொர்க்கத்தில் இருக்கும். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அவை வீண் பேச்சை செவியுறாது. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அதாவது உஜூஹு யௌமஇதின் நாஇமா லிஸஐஹா ராதியா ஃபி ஜன்னத்தின் ஆலியா. இந்த 88ல் சூரத்துல் காஷியால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்பிக்கையாளர்களின் முகங்கள் அந்நாளில் இன்புற்றிருக்கும், தன் செயலுக்காக திருப்தி அடைந்திருக்கும், அவை உயர்வான சொர்க்கத்தில் இருக்கும் அப்படின்னு நமக்கு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவனச்சோலையில், சொர்க்கச்சோலையில் இருக்கக்கூடிய அந்த முகங்கள் பூரித்து போயிருக்கும். உலகத்தில் தாங்கள் செஞ்ச முயற்சிகள் குறித்து திருப்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 20லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை மனிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. லாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு படைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம் மனிதர்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தடுத்து படைக்கிறது, ஒரு பொருளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு பொருளை படைக்கிறது வந்து சிரமமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து படைக்கிறது வந்து ரொம்ப லேசாக இருக்கும். மனிதர்களுக்கே இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரப்புக்கு முதல்ல படைக்கிறதும் ஈஸி, அடுத்தடுத்து படைக்கிறது எவ்வளவு சுலபம் இல்லையா? ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், மறுமையாக மறுக்கிறான். அவன் வந்து திரும்பவும் நம்ம வந்து மக்கி மண்ணா போன எலும்புகளை வந்து திரும்பவும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு வேற ஒரு கேள்வியை வேற கேட்குறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை அவன் வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான், ரொம்ப லவ் பண்ணுறான் இந்த வேர்ல்டை. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறான், இந்த லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல், அதாவது ஹலால் ஹராம் அப்படிங்கிறது எதையுமே பார்க்காம வந்து மன இச்சைப்படி சந்தோஷமாக அவனுடைய டிசையரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் வந்து அவன் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறான்.
அதனால் என்ன பண்ணுறான், மறுமையை நெக்லெக்ட் பண்ணுறான், மறுமையை அவன் வந்து அலட்சியப்படுத்துகிறான், மறுமைக்கான ஒரு ப்ரிப்ரேஷனுமே அவன் செய்கிறதே கிடையாது. இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் நம்ம சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த கமெண்ட்மெண்ட்ஸை, அவன் கொடுத்த கட்டளைகளை நம்ம வந்து ஏற்று நடந்துக்கணும். அவன் வந்து சொன்ன வந்து விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து தடுக்கப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம தவிர்ந்துருக்கணும் இல்லையா, அவாய்ட் பண்ணியிருக்கணும், எதுலேருந்து, அவனுடைய ப்ரொஹிபிஷன்ஸ்லேருந்து. ஸோ அதெல்லாமே அவன் வந்து நினைக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் சம் ஃபேஸஸ், சில முகங்கள் பிரைட்டாக இருக்கும், பொலிவாக இருக்கும். அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கி ஷைனிங்காக இருக்கும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்ப்பாங்க. அப்போ ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப பொலிவோடு இருக்கும், ரேடியண்ட்டாக இருக்கும். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவங்க வந்து ஸ்டார் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அப்போது அவனுடைய மனிதனுடைய கிரியேட்டரை, படைச்ச ரப்பை வந்து அன்றைக்கி பார்ப்பாங்க. இது வந்து நம்ம வந்து அல்லாஹ்வா மறுமையில் கண்டிப்பாக கன்ஃபார்மாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. இது வந்து முஸ்லிம்ஸ் எல்லாருமே, அதாவது பிலீவர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கன்ஃபார்மாக மறுமை நாளில், மறுமை பெருவெளியிலையும் வந்து பார்ப்பாங்க, சொர்க்கத்தோட பூஞ்சோலையிலையும் இறைவனை பார்ப்பாங்க அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சில முகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளூமியாக இருக்கும், அதாவது பொலிவிழந்து போயிருக்கும். அந்த அந்த அவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவிகளுடைய முகங்கள். அதாவது எக்ஸ்ட்ரீமான சேட்னஸில் இருப்பாங்க. யார் இவங்க, டிஸ்பிலீஃபில் இருந்தவங்க, ரொம்ப வந்து பாவிகளாக இருக்கக்கூடியவங்க, பொலிவிழந்து இருக்கக்கூடியவங்க, நிராகரிப்பாளர்கள். அவங்களுடைய முகங்கள் தான் வந்து ரொம்ப க்ளூமியாக இருக்கும். ஸோ கடுகடுப்பாக இருக்கும், நிறம் மாறி போயிருக்கும், சிடுசிடுன்னு இருக்கும், பேரழிவு நேரப்போகுது அப்படிங்கிறத பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் கன்ஃபார்மாக நமக்கு பேரழிவு தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷனோடு இருப்பாங்க. பேராபத்து நமக்கு நடக்க போகுது, தீங்கு நமக்கு நடக்க போகுது, நம்ம மடிய போகிறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. நம்ம வந்து அதாவது நரகத்துக்குள்ளார நுழைய போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக இருப்பாங்க. அவங்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும், க்ளூமியாக இருக்கும், பிரைட்னஸ் இல்லாமல் இருக்கும், பொலிவிழந்து போயிருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு டெரர் இருக்குது அப்படின்னு கன்ஃபர்மேஷனோடு இருப்பாங்க. நமக்கு வந்து கன்ஃபார்மாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பேராபத்து நம்ம மேலே ஏற்பட போகுது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்க போகிறவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதாவது இறுதி நாளை நிராகரிச்சிட்டு இருந்த விரோதிகள் இறுதி நாள் எப்போ வரும் அப்படின்னு அவசரப்பட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, நிச்சயமாக வந்தே தீரும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லி காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவசரப்படாதீங்க, அதி சீக்கிரமாக அழிஞ்சு போகக்கூடியது தான் அப்படின்னும் வந்து நமக்கு சொல்லப்படுது. இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுகங்கள் இருக்குது, அதை சீக்கிரமே அழிய போகிறது தான் இல்லையா. அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நேசிக்கிறோம். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும். ஒரு சாப்பாடை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆசையாக இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு டெம்பரவரி. சாப்பிட்டு முடித்தோம், அந்த நாக்குக்கு மட்டும்தான் ருசி, அதுக்கப்புறமா அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்டு, நமக்கு ஒரு எனர்ஜி தரக்கூடியதாகவும் வேஸ்ட் ப்ராடக்டாகவும் மாறிடும். ஸோ இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அத்தனையுமே உடனே வந்து நிலச்சில்லாமல் அழியக்கூடியதாகவே இருக்கும். இந்த அழியக்கூடியதை போய் நேசிக்கிறோமே, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிலையாக இருக்கக்கூடிய அந்த மறுமையை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, அதில் வந்து நிலையான சுகங்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அதை வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணக்கூடியவங்களா, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடியவங்களா விட்டுடுறோமே அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவூட்டுறான். அது மட்டும் இல்லாமல் மறுமையில் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க, இந்த உலகத்தில் இரவு பகலாக நல்ல நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க இல்லையா. உண்மை விசுவாசிகள் நம்மெல்லாம் வந்து அல்லும் பகலுமா என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம வந்து நல்ல நல்ல நன்மைகளை, நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட முகங்கள் அந்த நாளில் எப்படி இருக்கும், செழுமையாக பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ் தஆலாக்கு அஞ்சி நடக்கக்கூடிய நல்லடியார்கள் முகங்கள் எப்படி இருக்கும், ஒரு வகையான அப்படியே பொலிவோடு இருக்கும். அதை வந்து இந்த உலகத்திலே நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா, எப்படி உங்கள் முகத்தில் 100 இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த உலகத்திலேயே அவங்க முகத்தில் 100 பார்க்கக்கூடிய நம்ம மறுமையில் இறைவனை தரிசிக்கக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய 100 எப்படி இருக்கும்.
சுப்ஹானல்லாஹ். அப்போது அந்த சந்தோஷம் மிகுதியால் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உச்சபட்ச சந்தோஷம். அந்த சந்தோஷம் மிகுதியில் முகங்கள் எப்படி இருக்கும்னா முழு மதி மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ வந்து நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வந்து காட்சி அளிப்பான். எப்படி நம்ம வந்து இந்த உலகத்தில் சூரியனையும் சந்திரனையும் பார்க்குறதுக்கு அடிச்சுக்கிறோமா, நமக்கு தெரியலையே, எனக்கு மறைக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு தெளிவாக கிளாரிட்டியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இந்த கிளாரிட்டியாக பிக்சர் வந்து தெரியல. அதாவது இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதை கூட மறைக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே நம்ம வந்து மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய இந்த முழு மதி, அதாவது சந்திரனையும் சூரியனையும் பார்க்குறதுக்கு நம்ம தள்ளுங்கப்பா எனக்கு மறைக்குது, இல்லை கட்டிடங்கள் எனக்கு மறைக்குது அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லுவோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. தெளிவாக நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே நமக்கு தெளிவாக நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் நம்மளுடைய இறைவனை நம்ம நிச்சயமாக பார்ப்போம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தரிசனம், அந்த பார்க்குறது இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து இருக்கிறதுலையே சுகம், சுகத்திலேயே உச்சபட்ச சுகம், சந்தோஷம் அப்படின்னா அதுதான். சுப்ஹானல்லாஹ். அல்டிமேட்டான என்ஜாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பார்க்குறது தான், அல்லாஹ்வை பார்க்குறது தான். அப்போது அந்த முகங்கள் வந்து எப்படி இருக்கும்னா வெண்மையாக பிரகாசமாக இருக்கும். அது வந்து யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காட்சி அளிப்பான் அப்படின்னு சொன்னால் வந்து மறுமை பெருவெளியில் முஸ்லிம்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் சொர்க்க பூஞ்சோலையில் முஸ்லிம்ஸுக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போது சுவனவாசிகளுக்கும் முஸ்லிம்ஸ் மோமின்களுக்கும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காட்சி அளிப்பான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து தீயரோட நிலை எப்படி இருக்கும், பாவிகளோட நிலை எப்படி இருக்கும், மறுமையை மருத்துவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும், வந்து நரகவாசிகள் வந்து எப்படி இருப்பாங்க, வந்து ரொம்பவே வந்து கருத்து பொலிவிழந்து இடுப்பை முறிக்கக்கூடிய பேராபத்து ஒன்று தங்களை தாக்க போகுது அப்படின்ற முடிவு கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட கண்ணு முன்னாடி கொதித்து குமரி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நரகம் வந்து காட்சியளிக்கும். இவங்களை வந்து இந்த நரகம் வந்து கட்டி இழுத்து இறுக கட்டி இழுத்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகும். நரக காவலாளிகள் வந்து அந்த மலக்குகள் வந்து என்ன பண்ணுவாங்க, இரும்பு சங்கிலிகளையும் விலங்குகளையும் வச்சுட்டு நிற்பாங்க. அவங்கள வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா விடுதலை செய்கிறதுக்கு யாராவது முன் வர மாட்டாங்களா அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே யாருமே வரமாட்டாங்க. இப்போ வந்து ஜெயில் கைதிகள் வந்து தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு அவங்களுடைய முகமும் எப்படி படபடத்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவங்களுடைய முகங்கள் பல மடங்கு இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வாடி போய் சோர்வடைஞ்சு வந்து நம்ம உடலை வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா நம்ம வந்து அழிஞ்சு போக போகிறோம், நரகத்துக்குள்ளார போக போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷனோட அவங்க வந்து இருப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவனவாசிகள் நரகவாசிகளை பிரித்து வச்சதுக்கு பிற்பாடு அந்த சுவனவாசிகள் முகங்கள் செழுமையாகவும் மலர்ந்தும் இருக்கும். அதே சமயத்தில் நரகவாசிகள் முகங்கள் துக்கத்தால் கருத்து பொலிவிழந்து அவங்களுக்கு பேராபத்து வரப்போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனோட முடிவு கட்டிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஆயத்துக்களில் மனிதனுடைய உயிர் வந்து உடலை விட்டு பிரியும் போது ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றி எடுத்து சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூரத்துல் கியாமா 20-25 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீத் சட்டங்களை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா. கல்லா காஃப் ஃபதா லாம் ஷத்தா கல், லாம் ஃபதா அலிஃப் மத் லா. கல்லா காஃப் வந்து அகசல் லிசான் எழுத்து, கீழ் நாவு எழுத்து. லாம் வந்து ஹாஃபத்துல் லிசான், அதாவது நாவின் ஓரப்பகுதி எழுத்து. அதாவது இதில் கல்லா அலிஃப் மத்து இருக்கிறதுனால 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதுவோம். அடுத்ததான் பல், ப ஃபதா லாம் சுக்கூன் பல். இந்த ப அப்படிங்கிறது ஷஃபத்தான உதல் எழுத்து. லாமில் சுக்கூன் இருக்குது, இது ஜஹ்ரு தவசுத் அப்படிங்கிற தன்மையை கொண்டது. சிஃபத் இருக்குது, டைமிங் கொடுங்க.
துஹிப்பூனல் த தொம்மா து ஹ கெசரா ப ஷத்தா ஹிப் ப தொம்மா வாவ் சுக்கூன் பூ துஹிப்பூ நூன் ஃபத்ஹா லாம் சுக்கூன் நல் நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது ஆஜில ஐன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ஆ 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஐன் அப்படிங்கிறத வசத்துல் ஹல்க்கு நடு தொண்டை எழுத்து. ஜீம் கெசரா ஜி இது வந்து நடு நாவு எழுத்து. ஓகேவா, வசத்துல் ஹல்க்கு. அடுத்தது லாம் ஃபத்ஹா ல த ஃபத்ஹா த இது வந்து த மர்பூத்தா. அப்போது இதை வந்து நம்ம வக்ஃபு பண்ணோம், ஸ்டாப் பண்ணும் போது என்ன பண்ணோம், த ஃபத்ஹா த மர்பூத்தாவில் ஃபத்ஹா இருக்கு இல்லையா, அது என்னவா மாறும், ஹ சுக்கூனாக மாறும். ஓகேவா, அப்போது ஜி ல அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹ வந்து அகசல் ஹல்க் எழுத்து, அதுக்கு வந்து ஹம்ஸ் அப்படிங்கிற சிஃபத் இருக்குது, ரஹாவாங்கிற சிஃபத் இருக்குது. ஸோ அப்போது நம்ம டைமிங் கொடுத்து ஓதணும், காற்று வெளியில் தள்ளணும். ஓகேவா, இது எப்படி ஓதுறது, கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜில. அடுத்தது வ ததரூனல் ஆஹிர வா ஃபத்ஹா வா இது ஷஃபத்தான் உதழெழுத்து. த ஃபத்ஹா த இது வந்து தரஃபுல் லிசான் நுனி நாவு எழுத்து. அடுத்தது ஜால் ஃபத்ஹா த இதுவும் தரஃபுல் லிசான் நுனி நாவு எழுத்து. ரா தொம்மா வா சுக்கூன் ரூ இது வாவுல் மத்து. அந்த ரா அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான் நுனி நாவு எழுத்து. நூன் ஃபத்ஹா ந. இப்போது நூன் ஃபத்ஹா அலிஃப் நூன் ஃபத்ஹா லாம் சுக்கூனோட இணையும், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அப்போது வ ததரூனல். அடுத்தது இங்கே ஆஹிர ஆ அலிஃப் அதாவது ஹம்சா ஃபத்ஹா அலிஃப் மத்து இது வந்து முதல் பதல் அப்படின்னு சொல்லுவோம். ஹா கெசரா ஹி ஹா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து அகசல் ஹல் அதாவது அதனல் ஹல்க் எழுத்து. ஓகேவா, அதனல் ஹல்க் எழுத்து மேல் தொண்டை எழுத்து. அடுத்ததாக ரா ஃபத்ஹா ரா த ஃபத்ஹா த. இப்போது இது வந்து ரா அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்த மாதிரி இது தரஃபுல் லிசான் நுனி நாவு எழுத்து த ஃபத்ஹா. இப்போது இதை வந்து வக்ஃபு பண்ணும் போது ஹ சுக்கூனா மாறும். அப்போது ஆஹிர. ஓகே, இந்த ஹ சுக்கூனுக்கு ஹம்சு ரஹாவா அப்படிங்கிற சிஃபத்தை கொடுக்கணும். அப்போ காற்று வெளியில் தள்ளணும், டைமிங்கும் கொடுக்கணும். வ ததரூனல் ஆஹிர. அடுத்தது பார்த்திங்கன்னா உஜூஹு யௌமஇதின் நாதிர வாவ் தம்மா உ இது வந்து ஷஃபத்தான உதழெழுத்து. ஜூ ஜீம் தம்மா வாவ் சுக்கூன் ஜூ இது வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஜீம் அப்படிங்கிறது வந்து வசத்துல் லிசான் நடுநாவு எழுத்து. அடுத்ததாக ஹ தொம்மா ஹல என்ன இருக்குது, தம்மத்தைன் இருக்குது. அப்போது இந்த தம்மத்தைன் தன்வீன் இருந்துச்சுன்னா அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், யா வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உஜு ஹுய்யவ் அப்படின்னு வரும். அப்போது இங்கே வந்து இதகாம் பண்ணணும், இதகாம் பிலகுன்னா. அப்போது உஜு ஹுய்யவ். அப்போது யா ஃபத்ஹா வாவ் சுக்கூன் யவ் இது வந்து வாவுல் லீன் இது. அடுத்ததாக மீம் ஃபத்தாமா மீம் அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதழெழுத்து. ஹம்சா கெசரா இ ஹம்சா அப்படிங்கிறது வந்து அகசல் ஹல்க்கு எழுத்து, அதாவது கீழ்த்தொண்டை எழுத்து. ஜால் கெசரத்தேன் இப்போது தன்வீன் வந்துருச்சு. அப்போது அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும், நூன் இருக்குது. அப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதகாம் பிலகுன்னா. அப்போது யௌம இதின் அப்படின்னு குன்னாவோட கொடுக்கணும். அடுத்ததாக நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்து நான் 2 ஹரக்கத்தை நீட்டணும். தாத் கெசரா வி. ஓகே, இந்த தாத் அப்படிங்கிறது வந்து ஹஃபத்துல் லிசான் அதாவது நாவின் ஓரப்பகுதி எழுத்து. அடுத்ததாக ரா ஃபத்ஹா ரா தால தாமர்பூத்தால தன்வீன் இருக்குது, தம்மத்தைன் இருக்குது. ஓகே, இப்போ அதை வந்து வக்ஃபு பண்ணோன்னா ஹ சுக்குனா மாறும். அப்போ இது எப்படி ஓதணும், நாதிர உஜூஹு யௌமஇதின் நாதிர. அடுத்தது பாருங்கள், இலா ரப்பிஹா நாதிர. இப்போது ஹம்சா கெஸ்ரா இ லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். இலா ரப்பிஹா ரா ஃபத்ஹா ப ஷதா ரப் ப கெஸ்ரா பி ரப்பி ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரப்பிஹா. அடுத்ததா நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ந 2 ஹரக்கத்து. ஜா கெஸ்ரா வி
ஓகே. தா அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான், அதாவது நுனி நாவு எழுத்து. ரா ஃபதா ரா. இப்போது இதில் தா மர்பூத்தால என்ன இருக்குது, தன்வீன் இருக்குது, தம்மத்தைன் இருக்குது. அப்போ இதை வக்ஃபு பண்ணால் ஹ சுக்குனா மாறும். அப்போது நதீர, ஈலா ரப்பிஹா நதீர. இதுக்கு மேலே உள்ள ஆயத்தில் 22ல் 23ல் இந்த நதீரா நதீரா இந்த 2 இதுக்கும் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸை காமிக்கணும். அதில் துவாது இருக்குது, இதில் வா இருக்குது. ஸோ வேறுபாடு கண்டிப்பாக காமிக்கணும், ஒரே வார்த்தை கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து வித்தியாசம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 22ல் இருக்கக்கூடிய நதீரா அப்படிங்கிறது வந்து செழிப்பாக பிரகாசமாக அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக 23ல் இருக்கக்கூடிய நதீரா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஓகேவா? பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுக்குமே வேறுபாடு அர்த்தங்களில் இருக்குது. ஸோ அதனால் சொல்லும்போது இந்த துவாத் அப்புறம் வா இந்த 2 எழுத்துக்கான வேறுபாட்டை நல்லாவே காமிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 24வது ஆயத்தை பாருங்கள். வ உஜூஹு யௌமஇதின் பாஸிரா. வா ஃபத்ஹா வா, இது ஷஃபத்தான். அடுத்தது வாவ் தம்மா வு, ஜீம் தம்மா வாவ் சுக்கூன் ஜூ, இது வாவுல் மத்து. அடுத்தது ஹல தம்மத்தைன் இருக்குது, தன்வீன் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், யா வந்திருக்குது. அப்போது இது இதுகாம் பிலகுன்னா வ உஜூஹு அப்படின்னு வரும். அடுத்தது யா ஃபத்ஹா வாவ் சுக்கூன் யௌ, இது வாவுல் லீன். மீம் ஃபத்ஹா ம, ஹம்சா கெசரா இ, ஜாலில் கெசரத்தைன் இருக்குது. அப்போது இதில் வந்து அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ப வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்வீனுக்கு அடுத்ததாக ப வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தன்வீனில், அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த நூன் வந்து மீமாக மாறும். ஓகேவா? அப்போது யௌம இதிம் அப்படின்னு வரும், குன்னாவும் கொடுப்போம். இது வந்து இக்லாப் அப்படிங்கிற சட்டம். ஓகேவா? இக்லாப் அப்படிங்கிற சட்டம். இக்லாப்னா மாற்றுதல். நூன் சுக்குன் வந்து மீமாக மாறிடுச்சு. சரியா? யௌம இதிம் பாஸிரா. பா ஃபத்ஹா அலிஃப் மது பா, 2 ஹரக் தண்ணிட்டோம், அலிஃப் மது இருக்குது. சீன் கெசரா சி, சீன் அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. ரா ஃபத்ஹா ரா, இதில் தா மர்பூத்தால தன்வீன் இருக்குது. அப்போது இதை வக்ஃபு பண்ணும்போது ஹ சுக்குனா மாறும். அப்போது பாஸிரா. இது எப்படி ஓதணும்? வ உஜூஹு யௌமஇதின் பாஸிரா. அடுத்தது 25வது ஆயத்தை பாருங்கள். ததுன்னு அன் யுஃஅல பிஹா ஃபாகிரா. இப்போது த ஃபத்ஹா த, வா தொம்மா நூன் சுக்குன் துன், நூன் தொம்மா நு. ததுன்னு. த அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான் எழுத்து, வா அப்படிங்கிறதும் தரஃபுல் லிசான், ஆனால் இது ஹெவி லெட்டர். ஓகேவா? அடுத்ததாக நூனில் தன்வீன் இருக்குது, அதாவது ஷத்தா இருக்குது. நூனில் என்ன இருக்குது? ஷத்தா இருக்குது. அப்போது இங்கே வந்து அக்கமல் குன்னா கொடுக்கணும். ததுன்னு. ஓகே? ததுன்னு. அடுத்ததாக ஹம்சா ஃபத்ஹா நூன் சுக்கூன் அன். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக என்ன எழுத்து வந்திருக்குன்னு பாருங்கள், யா வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? இதுதான் பண்ணணும், ஐ அப்படின்னு வரும். ஓகேவா? ஐ யுஃப் அல். அப்போது யா தம்மா ஃப சுக்கூன் யுஃப், யுஃப். இந்த ஃப அப்படிங்கிறது ஹம்சு சிஃபத்தை கொண்டது, ஷஃபத்தான் உதடு எழுத்து. டைமிங்கும் கொடுக்கணும், ரஹாவாக இருக்குது. அப்போது யுஃப் ஆல, ஐன் ஃபத்ஹா அ. ஐன் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் வசத்தல் ஹல்க்கு, லாம் ஃபத்ஹால யுஃப் ஆல. அடுத்தது பிஹா, ப கெஸ்ரா பி, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து, ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும், பிஹா. அடுத்தது ஃப கைர, ஃப ஃபத்ஹா அலிஃப் மத்து, ஃப 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். காஃப் கெசரா கை. காஃப் அப்படிங்கிறது வந்து அக்கசல் லிசான் கீழ்நாவை எழுத்து, அடிநாவை எழுத்து. அடுத்தது ரா ஃபத்ஹா ரா. இப்போது இதில் தால என்ன, தா மர்பூத்தால் என்ன இருக்குது? தன்வீன் இருக்குது. இப்போ இதை வக்ஃபு பண்ணால் ஹ சுக்குனா மாறும். அப்போ ஃப கை ரா. ஓகே, அதை இப்படி ஓதுனது. ததுன்னு அன் யுஃஅல பிஹா ஃபாகிரா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம இந்த சட்டங்களை அழகான முறையில் நம்ம வந்து மஹ்ரஜ், சிஃபத்து, கவாயிது இந்த 3மே பயன்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் ஓதணும். நல்ல பயிற்சி எடுத்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.